வணக்கம். சினி சினி மினி மினி லவர், எளிமையாக ஒரு டைட்டில் லவர் அப்படின்னு வச்சுட்டாங்க. இளமை தவழக்கூடிய ஒரு திரைப்படம். பிரபு ராம் வியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இயக்குனர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் மணிகண்டன், ஜெய்பி மணிகண்டன். ஆக்சுவலாக குட் நைட் படத்தில் வந்து அருமையாக நடித்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்த மணிகண்டன் அவர் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். ஸ்ரீ கௌரி பிரியா அப்படின்ற ஒரு நடிகை இந்த படத்தில் கதாநாயகி. இது ஆக்சுவலாக வந்து பிரபுராம் வியாஸ் வந்து அறிமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படத்துக்கு இவர் எடுத்துக்கிட்ட அந்த கதை கருன்றிருக்குல்ல, அது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, யங் ஜெனரேஷன் அப்படின்றல, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் பர்டிகுலர்லி ஐடி ஃபீல்டு அப்படின்றல, ஐடி உலகத்தில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், அந்த உலகம் எப்படி, அந்த உலகத்தில் இருப்பவர்கள் எப்படி செயல்படுவார்கள், அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இதனால் உண்டாகக்கூடிய நல்லவை கெட்டவை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் இந்த படத்தினுடைய மையக்கரு. ஒரு காதல் கதை, லவ் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. இப்போ கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே அப்படின்னு வருது இல்லையா, கல்லூரியில் படிக்கும்போது ஆக்சுவலாக இதில் வரக்கூடிய வந்து அந்த கதாபாத்திரம் திவ்யா அப்படின்ற அந்த இளம்பெண், அங்கே படிக்கக்கூடிய அருண் அப்படின்ற கதாபாத்திரம், அதான் வந்து மணிகண்டன். திவ்யான்ற கதாபாத்திரம் ஸ்ரீகௌரி பிரியா. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே அங்கே காதலர்கள் ஆகிறாங்க. காதலர்களாகி அது பிறகு கல்லூரி விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு ஐடி கம்பெனிலெலாம் வேறு நிறுவனங்களில் பணியாற்றுறாங்க, வேலை பார்க்குறாங்க. 6 ஆண்டுகள் கடந்து விடுது. 6 ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் ஆழமாக காதலிக்கிறார்கள், உயிரையே வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அளவற்ற காதல் அப்படி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படின்னு வரும்போது இதில் வந்து ஆக்சுவலாக மணிகண்டனுடைய கதாபாத்திரம், அருண் கதாபாத்திரங்கள், அது கொஞ்சம் பொசசிவ் கதாபாத்திரம். கொஞ்சம் ட்ரெடிஷன் போது நம்ம மரபு இருக்கிற இப்போ தமிழ் கல்ச்சர் பண்பாடு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பழமையில் ஊறிய, ஏன்னா அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ கீதா கைலாசம், பாலச்சந்தர் சாருடைய மருமக, அவங்க தான் இது ஏற்கனவே மாமன்னன் படத்தில் வடிவேலுக்கு ஜோடி நடித்தாங்கள்ல, அவங்க தான் கீதா கைலாசம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்து ஆக்சுவலாக மணிகண்டனுடைய தாயாக வர்றாங்க, தந்தையாக, பொறுப்பற்ற தந்தையாக, ஒரு குடிகார தந்தையாக, ஒரு பொம்பளை புரிக்கி அப்படின்னு பெண் பித்தனாக சரவணன் அதில் வர்றாரு. சில காட்சிகள் தான் சரவணனுக்கு, அம்மாவுக்கு கேரக்டருக்கு தான் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரவணன் கேரக்டருக்கு சில காட்சிகள், ஆனால் சில காட்சிகள், வந்த காட்சிகளில் அவர் வந்து கெட்டவராக தான் காட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு குடிகார தந்தைக்கும் மகனுக்குமே அப்பப்போ மோதல், தந்தையவே வந்து அடிக்க போகிற அளவுக்கு, மகன் அடிக்க போகிற அளவுக்கு தந்தை அயோக்கியன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி அது அப்போ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அருண் மணிகண்டன். அது பொசசிவ் நேச்சர் அப்படி இருக்கக்கூடியவன். இந்த பொண்ணை பொறுத்தளவில் திவ்யான்ற அந்த ஸ்ரீகௌரி பிரியாவை பொறுத்தளவு அவள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அல்ட்ரா மாடர்ன் கேர்ள். அவள் ஃபேமிலின்றதெல்லாம் எதுவுமே காமிக்கலை. அவள் மட்டும் தனியாகவே ஒரு வீட்டில் வந்து அப்படியே தங்கிக்கிட்டு, அவள் குடும்ப இதெல்லாம் பேக்ரவுண்டு, அப்பா அம்மா அப்படின்லாம் ஒன்றும் படத்தில் காட்டப்படலை. அந்த ஃபேமிலி என்ன, அவள் எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்லாம் காட்டப்படலை படத்தில். அவள் சோலோவாக ஒரு வீட்டில் தங்கியிருக்கா, அவள் வீடு அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பல நேரங்களில் மணிகண்டன் போய் 2 பேரும் அப்படியே பழகி பேசி அப்படின்ற மாதிரிலாம் காட்சிகள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு படுக்கையற காட்சி கூட இருக்குது. 2 பேரும் அப்படியே வந்து நெருக்கமாக படுத்து கிடந்து அப்படின்ற மாதிரி கூட காட்சி கூட இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டி அப்பப்போ 2 பேருக்கு இடையில கருத்து மோதல்கள். இவன் வந்து ரொம்ப கோபப்படக்கூடிய இளைஞன், அவள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அல்ட்ரா மாடர்ன் கேர்ள் அப்படிலாம் வரும்போது, அவள் நிறுவனத்தில் பணியாற்றி இப்படிலாம் வரும்போது, அதில் வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு சின்ன டூர் இப்படின்ற பேட்டர்ன்லாம் வரும்போது, அந்த ஐடி நிறுவனத்தில் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, மதன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அதில் வந்து அப்படியே அந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அப்படிலாம் வரும்போது, இப்போ இது இருக்கு இல்லையா, அப்படி வரும்போது அந்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் அதனால் வருது அப்படின்றதெல்லாம், அதனால் பிரச்சனைகள்லாம் வருது. அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன இளைஞன் அப்படின்றது இல்லையா, அல்ட்ரா மாடர்ன் இளைஞன், யூத் அப்படின்ற பேரில் அது வந்து அந்த கண்ணா ரவி அதான் அந்த ரோலில் நடிச்சிருக்காரு, அந்த மதன்ற கதாபாத்திரத்தில். அதில் இளம் பெண்கள் அவங்கெல்லாம் அப்படியே பிக்னிக் மாதிரிலாம் வேறு ஊருக்கெல்லாம் போகும்போது அப்படியே அங்கே அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக, அப்படியே ரொம்ப சாதாரணமாக அப்படியே மது அருந்தி கொண்டு, பிஸ்கி குடிச்சிக்கிட்டு, பீர் குடிச்சிக்கிட்டு, ஈவன் கஞ்சா கூட அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் படத்தில் காட்சிகள்லாம் வருது. அப்போ இதில் வந்து நீ அங்கே கூட வா அப்படின்போது அவங்க கூட எப்படி நான் சிங்காக, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞன் தான் இவரும் மணிகண்டனும் இருந்தால் கூட அவங்களுடைய அதிநவீன போக்குகள் அப்படின்றல,
அதோடு இவரால் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. அது அப்படி வரும்போது இருந்து கூட அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி இவன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புனாலையும் இவன் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்புனாலையும் பாசத்தினாலையும் காதல்னாலையும் பல நேரங்களில் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து மோதல் உண்டாகி பெரிய அளவில் அடித்து சண்டை போட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்த பிறகு கூட மறுபடி நான் அப்படின்னு ஆன பிறகு கூட அவர் வந்து அப்படி கிளம்பி பெட்டி தூக்கிட்டு ஊருக்கு வந்துடுவாரோ அப்படின்னு நினச்சி பார்த்தா மறுதோட பார்த்தா அவங்ககிட்டே தம்மு வாங்கி சிகரெட் வாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க கூட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து அப்படியே சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டு இப்படி வந்து ஒரு முரண்பாடுகளுடன் போராடக்கூடிய கேரக்டர் மணிகண்டன் கதாபாத்திரம். அது இவனுடைய அந்த பொசசிவ் தன்மைன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து பல பிரச்சனைகள்லாம் உண்டாகி அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுவான். அது கிட்டத்தட்ட நீ எனக்கு வேண்டாம், நம்ம காதல் இதோட நிறுத்திக்கிடுவோம், 6 வருஷம் காதலிச்சதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், இது வேண்டாம், வாழ்க்கைக்கு ஒத்து வராது, நம்ம இதோட பிரிஞ்சிடுறது நல்லது, இதை முற்றுப்புள்ளி வச்சுருவோம், நீ வந்து உன்னுடைய பாதையில் நீ போ, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் வாழ்க்கைக்கு சேர்ந்துருந்தோம்னா நல்லா இருக்காது, ஒத்து வர்றது கஷ்டம் அப்படின்றத அவள் பல நேரங்களில் அவள் இல்லைன்றத ஆக்சுவலாக மணிகண்டன் கதாபாத்திரத்தினால ஜீரணிக்கவே முடியாது. அவள் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையா, அவள் இல்லாமல் நமக்கு உலகமா, அவள் தானே உலகம், அவளே இல்லைன்னா நமக்கு என்ன அப்படின்னு 100% காதலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், உயிரையே வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கதாபாத்திரம் அருண். அப்படி வரும்போது அவனால் அதை தாங்கவே முடியல. கிட்டத்தட்ட அவள் காலில் விழுந்து கெஞ்சின்ற, உன் காலில் விழுகிறேன், அந்த பேட்டன், உன்னை கெஞ்சிறேன், உன்னை காலில் விழுகிறேன் கெஞ்சிறேன், அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் பேசாத, என்னை மன்னிச்சிரு, பல நேரங்களில் மன்னிப்பு. அப்படி அந்த கதாபாத்திரம் உண்மையாகவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா அந்த கதாபாத்திரத்து மேலே நமக்கு பெரிய பரிதாபம் வரும், சிம்பத்தி வரும், அந்த கதாபாத்திரம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆக்சுவலாக அவள் வந்து அப்படி இல்லை, அவள் வந்து பல விஷயங்களை சிந்திக்கக்கூடியவ, ஆழமாக வந்து அப்படி யோசித்து பார்க்கக்கூடியவ, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவ, உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்ற மாதிரி அருண் உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்ற பேட்டர்னில் அவள் இருக்க முடியாது. அவள் வந்து எதிர்காலத்தை தெளிவாக தீர்மானிக்கிறாள், திட்டமிடுகிறாள். அப்படிங்கும்போது அவளுடைய போக்கில் தான் செய்கிறது கரெக்டு தான். அவளும் இவன் மேலே அன்பு வச்சுருக்கா, பாசம் வச்சுருக்கா, காதல் வச்சுருக்கா, இவன் மேலே உயர்ந்த எண்ணம்லாம் இருக்குது. அவளும் அந்த போராட்டம்லாம் அவள் மனப்போராட்டம் அவளுக்குள்ளேயும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அவள் சுய தீர்மானம் எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் அந்த இளம்பெண் இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே இவன் மேலே கூட அவள் சாயிரா, அப்படியே சாஞ்சி அப்படின்றதெல்லாம் கூட வருது. அவளுக்கும் அந்த மனப்போராட்டம் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இவன் எவ்வளோ கெஞ்சி அப்படிலாம் ஆகி அப்படிலாம் ஆன பிறகு கூட அவள் பிடிவாதமாக இருக்கா தன்னுடைய ஸ்டாண்டில். வந்து அப்போ இது பல நேரங்களில் அந்த இதெல்லாம் முடிஞ்சு அப்படிலாம் வந்து அந்த பிக்னிக்கெல்லாம் போய் திரும்பி வந்து அப்படின்னு வருது. இங்கே இருக்கும்போதும் அது நடக்குது, பிக்னிக் போன இடத்துலையும் அது நடக்குது. திரும்பி வந்து அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அது கிளைமேக்ஸ் லீடு அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் அவள் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அப்படியே அவள் மலையில் நினச்சிக்கிட்டு அப்படியே நிற்க, இவன் வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு பேசாமல் போயிடலாம். ஏன்னா பல தடவை கெஞ்சியாச்சு, பல தடவை காலில் விழுந்தாச்சு, பல தடவை என்ன மன்னிச்சிருன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே வேறு என்ன செய்ய முடியும்? அவள் ஒரே பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பிரேக்கப் ஆனது தான் அப்படின்னு அவள் பேசினா அப்படின்ற மாதிரில. அதுக்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு 2 வருடம் அவள் அப்படியே அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அவன் போயிட்டான்ன்றக்க அவள் வந்து ஏன் அழணும்? அப்போ அவன் மேலே இன்னும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். வேறு வழி இல்லை. அதான், அதாவது ஒரு உரிய நேரத்தில் ஏதாவது முடிவு எடுத்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது விரும்புகிறோமா விரும்பலையா, நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். 2 வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கும்போது 2 வருடங்களுக்கு பிறகு நம்ம பொதுவாக நம்ம படங்கள் வர மாதிரி அப்படியே இவங்க திருமணம் செஞ்சு ஏதோ குழந்தை பெற்று அப்படி வாழ்ந்து அப்படின்ற மாதிரி ஏதோ படத்தில் வரும்போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சேன். ஒரு படம் பார்த்துட்டு இருக்கவங்களும் எல்லோரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அப்படி இல்லை. அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே மணிகண்டன் வந்து தான் ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒன்று வைக்கணும் அப்படின்றக்காக வந்து லோனுக்காக ட்ரை பண்ணி அப்படின்ற மாதிரி பல மேட்டர்லாம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பிகினிங்லேருந்தே. அது அப்படி வந்து படத்தினுடைய இது காட்சியில் வந்து அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப் மாதிரி ஒன்று வச்சு அப்படின்ற மாதிரி தன் நண்பன்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்து அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த அங்கே வந்து இருக்கக்கூடிய கஸ்டமர்கள் அப்படின்னு இருக்கல அந்த செக்ஷனில் வந்து அப்படியே திவ்யா கதாபாத்திரம் ஸ்ரீகௌரி பிரியா வந்து காஃபி ஷாப்பில் வந்து உட்காந்துருப்பாள். அந்த அவங்க இதில் பணியாற்றக்கூடியவங்க 2 பேர் அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அவளுக்கே தெரியும் இது வந்து இவனுடைய ரெஸ்டாரண்ட்டு, இவனுடைய காஃபி ஷாப் தெரியும். இவன் வருவான், பார்ப்பான். 2 வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்த பார்க்குறாங்க. இது ஓன் காஃபி ஷாப்பான்னு. ஆமாம் அப்படின்னு. உன்னை ஒரு வகையில் நான் வந்து பாராட்டுறேன், உன்னை பற்றி ப்ரௌடாக நினைக்கிறேன் நான். ஏன்னா மனசுக்குள்ளே இது இப்படி தான் வைக்கணும்னு நினச்சி போராடிக்கிட்டே இருந்ததை நீ வச்சுட்ட. மனசுக்குள்ளே என்ன நினச்சியோ அந்த காரியத்தை செஞ்சுட்ட, அந்த காரியத்தை நிறைவேற்றிட்ட. அந்த வகையில் உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்ற மாதிரி அவள் சொல்லுவாள். பக்கத்தில் தான் நான் பணியாற்றக்கூடிய நிறுவனம் இருக்குது.
இப்போ பக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே தானே இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவளுக்கு பிடித்தமான அந்த உணவு ஐட்டத்தை கொண்டு வந்து அப்படியே இவனே தன் கைப்பட கொண்டு வந்து அப்படியே வைக்கிறான். அது முன்னாடி இருக்குது. அவனையே பார்த்துக்கிட்டு அவள் இருக்கா. அதோட படம் முடிஞ்சிச்சு. இதை எப்படி வேணாலும் இதுக்கு பிறகு எப்படின்றதெல்லாம் நம்ம தீர்மானிச்சுக்க வேண்டியது தான். எப்படி ஒன்ஸ் பிரேக் ஆனது தானா, ஆனால் பிரேக் ஆனது மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட்லேயே விட்டாச்சு அப்படின்ற பேட்டர்னில் ஒரு ஆக்சுவலாக ஒரு மாறுபட்ட முயற்சி. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, இன்றைக்கி ஐடி உலகத்தில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பல விஷயங்கள் வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பழமையை விரும்பி இல்லாட்டி பழமையில் ஊறிய இல்லாட்டினா ட்ரெடிஷ்னலாக பின்பற்றக்கூடிய நம்ம தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எந்த அளவிற்கு இந்த கதாபாத்திரங்களை ரசித்து அப்படியே பொம்பளை பசங்க வந்து ஆண்களுடன் அமர்ந்து அவங்க கூட வந்து மது அருந்தி கஞ்சா அடித்து அப்படியே சிகரெட் பிடிச்சி அப்படின்ற மாதிரிலாம் காட்சிகள் இருக்குது இதில். அதெல்லாம் எந்த அளவிற்கு வந்து பல்வேறு வகையான எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அது வந்து எந்தளவுக்கு எல்லாரையுமே அது எந்தளவுக்கு கவரும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு நினைக்கக்கூடிய அல்ட்ரா மாடர்ன் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க, மேற்கத்திய கலாச்சார சிந்தனைகள் கொண்டவர்களுக்கு இதில் வரக்கூடிய காட்சிகள் வந்து அவங்களுக்கு அப்பீல் ஆகியிருக்கலாம். நம்ம தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்றது பாரம்பரிய சிந்தனைகள் அப்படின்றது பொதுவாக பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இதை எந்த அளவுக்கு இந்த காட்சிகளை பார்ப்பார்கள், விரும்புவார்கள் அப்படின்றது கேள்விக்குறி அப்படின்றத உண்மை. இருந்தாலும் இதில் வந்து இந்த பிரபுராம் வியாஸ்ன்ற இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் இயக்குனர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆழமான கதைக்கருவை மையமாக வைத்து ஒரு முயற்சியை செய்திருக்கிறார் அப்படின்ற ஆங்கிளில் வந்து அவரை நிச்சயமாக நாம் பாராட்டலாம்.